இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 கில்லி மாடல் தேர்வு 4 வந்து கணக்கு ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 25 கணக்கு அது எப்படி எளிய முறையில் போடலாம் அப்படிங்கிறத ஒரு 25 சம்மை போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 18 AB - 3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + B இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க 18 A B - 3 ஓகேங்களா? உடனே கொடுத்துருக்காங்க. இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர்த் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்மை மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ மைனஸ் பண்ணுவோம் பாருங்க. A - 18ங்களா? A - 18 அதே மாதிரி தேர்ட் டேர்ம்லேருந்து -3 - B ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவோம்? ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ இது சரிசமம் பண்ணுவோமா? இப்போ பாருங்க எப்படி பண்ணுவோம்னா A இங்கே இருக்கிற -B இங்கே வரப்போ இங்கிட்ட வரப்போ என்ன ஆகும்? +B ஆகிடும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறது -18 ஓகேங்களா? இங்கே இருக்கிறது -3 இங்கே -18 இங்கே வரப்போ என்ன ஆகும்? +18 ஆகும். ஓகேங்களா? அப்போ A + B என்ன ஆகும்? 18ல் 3 போச்சுன்னா 15. ஓகேங்களா? அப்போ A + B தான் கேட்குறாங்க. A + B யோட மதிப்பு என்ன? 15. அப்போ C ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் பாருங்க. B இன் வருமானம் Q ஐ காட்டிலும் 25% அதிகம் எனில் Q இன் வருமானம் P ஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? P இன் வருமானம் Q ஐ காட்டிலும் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாருங்க 100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 100 போட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை இன்ட்டு பண்ணிக்கலாம். 25%. ஓகேங்களா? புரியுதா? இப்போ பாருங்க எத்தனை பர்சன்டேஜ் அதிகம்னு கேட்குறாங்க. 25% அதிகம்னு சொல்கிறாங்க. அதிகம்னா 100 கூட்டிக்கணும். அப்போ 100 + 25 125. இப்போ அடிச்சு பாருங்க. I5 10ங்களா? I2 10 I2 10 2 அடிக்கலாம். I5 10 I2 25 அடிக்கலாமா? I5 25 அடிக்கலாமா? அடுத்து பாருங்க இங்கே அடிக்கலாமா? ஒரு I5 10 0. அடுத்து இந்த 25 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆன்சர்? 20. ஓகேவா? அப்போ ஆன்சர் C. ஓகேங்களா? 20. இப்போ பாருங்க இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி போடணும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. 3வது சம். ஒரு தொகை 20 வருடத்தில் தனி வட்டியில 2 மடங்கானால் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வட்டி வீதம் கேட்டாங்க அப்படின்னா இது மாதிரி சம் எப்படி ஷார்ட்கட்ல போடுறது அப்படிங்கிறது ஈஸியாக பாருங்க. மடங்கு -1 என்ன வருடம் கொடுக்குறாங்களோ அந்த வருடம் இன்ட்டு 100 சதவீதம் தானே கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. -1 எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்க? 20 வருடம் இன்ட்டு 100. ஓகேங்களா? அப்போ 1 / 20 இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 0 1 0 4 2 I2 10. அப்போ 5 தான் ஆன்சர். 5%. அப்போ வட்டி வீதம் எவ்வளோ? 5%. ஏ கணக்கு. ஓகேங்களா? அடுத்த சம் பார்ப்போம். 4வது சம் பாருங்க. 750ல் 40% ஈக்குவல் டு 250ல் 10% எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க 750ல் 750 இல்லை அப்படின்னு வந்தாலே இன்ட்டுன்னு அர்த்தம். இல்லை இன்னு இது மாதிரி வந்தாலே இன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 40% 40/100ன்னு போடுவோமா? ஈக்குவல் டு ஓகேங்களா? 250ல் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ 10/100ன்னு போடும். ஓகேங்களா? இப்போ அடிச்சு போடுங்க. 1 0க்கு 1 0 1 0க்கு 1 0 அடிச்சிருவோம். அப்போ 75 × 4 எவ்வளோன்னு பாருங்க 300. ஓகேங்களா? 75 × 4 300. அடுத்து பாருங்க இந்த 1 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கு? 25. ஓகேங்களா? அப்போ 300 - 25 300 - 25 இது பண்ணீங்கன்னா 275. ஓகேங்களா? 275 டி ஆன்சர். அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம் பாருங்க. 108 எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழு கணம் ஆகும்னு சொல்றாங்க. முழு கணம் அப்படின்னாலே கியூப்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 108 கியூப் பண்ணுங்க அப்படின்னா இப்போ 8 இந்த கடைசி வேல்யூ வந்து என்ன 8 அப்படின்னா இதோட 8 மதிப்பு என்னது? 2.
இருக்கும். அதே 7ன்னு கேட்டாங்க, 7 107ன்னு கேட்டாங்கன்னா கியூப் பண்ணா சொன்னாங்கன்னா முழு கணம் அப்படின்னாலே கியூப்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 8னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது 2. ஓகேங்களா? இல்லை எங்களுக்கு இது மாதிரி தெரியல அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னா 108 தானால் வகுத்து போடுங்க. ஓகேங்களா? போட்டிங்கன்னா வரும் 2 10 4 2 8. அதே மாதிரி 2ஆல் போடுங்க, 2 2 4 7 2 14. அடுத்து 3ஆல் போடுங்க, 9 3 27. அடுத்து 3ஆல் போடுங்க, 3 9. அடுத்து 3ஆல். ஓகேங்களா? இப்போ பாருங்க 2 × 2 × 3 × 3 × 3ன்னு போடுவோம். ஓகேங்களா? முழு கணம் சொல்றாங்க, கியூப் வரணும். அப்போ 3க்கு 3 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே 2க்கு 2 தான் இருக்கு. அப்போ பாருங்க இன்னும் 2 போட்டால் தான் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு கியூப் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 2. ஓகேங்களா? இப்போ 8ன்னு முடிஞ்சிச்சுன்னா 2ன்னு போடுவோம். ஓகேங்களா? அதான் ஷார்ட்கட்டு. அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் பாருங்க. ராம் பீமை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயது விகிதம் 7:9 எனில் ராம் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க 7:9 எப்படி எழுதுவோம்? 7x 9xன்னு எழுதுவோமா? 7x 9x. யார் இதோட வயது? ராம். ராமு இங்கே பீமனோட வயது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? ராம் பீமை விட 8 வயது இளையவன் சொல்றாங்க. ராம் பீமை விட 8 வயது இளையவன். அப்போ 9x - 8. ஓகேங்களா? இவர் தான் இளையவர். அப்போ மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 7x. ஓகேவா? இப்போ எக்ஸா ஒரு தடவை கொண்டு போயிடலாமா? இந்த -8 இங்கிட்ட வரப்ப +8 ஆயிடும். அப்போ 9x இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே வரப்ப என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் ஆகும். அப்போ 7x. அப்போ 8 ஈக்குவல் டு 2x. அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 4 2 2 4 2 8. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 4. ஓகேவா? x 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யாரோட வயது கேட்குறாங்க? ராம் வயது கேட்குறாங்க. ராம் வயது என்ன? 7x. அப்போ 7x. ஓகேங்களா? 7xனா 7, எக்ஸோட மதிப்பு என்ன? 4. 7 4 எவ்வளோ? 28. ஆன்சர் டி. ஓகேங்களா? 28. அடுத்த சம் பாருங்க. அடுத்து 7வது சம். 7வது சம் பாருங்க. 7வது சம் A மற்றும் B ஆகியோர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்கள் முடிக்கிறார்கள். A B-ஐ விட 1/3/4 மடங்கு விரைவாக முடிப்பாங்க. ஓகேங்களா? விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை A தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஷார்ட்கட்டில் போடலாம். பாருங்க 1/3/4ன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே எத்தனை 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 5 நாள் வேலை செய்கிறாங்க. 5 4ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 9. இதுதான் ஆன்சர். இல்லை எங்களுக்கு வேணாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன்ஸ் ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படிங்கிறது ஈஸியாக போடலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு எளிய முறை பார்க்கலாம். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க? 5 நாள் செய்கிறாங்க. ஓகேங்களா? 1/3/4 இது சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? 5/4ன்னு வரும். ஓகேவா? ஏ தான் ஏ பிஐ விட செய்கிறாரு. அப்போ ஏ வந்து யார்? திறமசாலி அவரு. அப்போ 5/4 திறமசாலி. ஓகேங்களா? இப்போ இந்த 5க்கு கேன்சல் ஆகிடுமா? அப்போ 5 + 4 9. ஆன்சர். ஓகேங்களா? சி ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் 8வது சம் பாருங்க. 30 ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 11 நாட்களில் முடிக்கிறாங்க எனில் அதே வேலையை 44 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? ஓகேங்களா? இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? M1 D1. ஓகேங்களா? M1 D1. M1 அப்படின்னா மென்னு, Dனா நாட்கள். அப்போ 36 நாட்கள் 11 வேலையை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே வேலையை 44 நாட்கள் சேர்ந்து எத்தனை வேலையில முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க 36 × 11 / 44. ஓகேங்களா? 36 × 11 / 44. இப்போ ஃபார்முலா என்ன பாருங்க? M1 D1 × M2 D2. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. அது மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஒரு 11 11 4 11 44. ஒரு நாள் 4 9 நாள் 36. அப்போ டி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் போடுவோமா? அடுத்த சம் பாருங்க. A/B/C. ஓகேங்களா? A/B/C எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2:3:4 எனில் A/B B/C C/A எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க இந்த இதில் பாருங்க பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடி. இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் பாருங்க A/B. ஓகேங்களா? A/B எவ்வளோ மதிப்புன்னு பாருங்க. ஏயோட மதிப்பு 2, பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு 4ன்னு கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏயோட மதிப்பு 2. ஓகேங்களா? 2 டிவைடட் பை 3. அடுத்து பி பை சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? பி பை சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 டிவைடட் பை 4. அடுத்து சி பை ஏ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 4 பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னு பாருங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3 4 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் 3 4க்கு 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? எல்சிஎம் வந்து 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? எல்சிஎம் 12 கிடைக்கும். 12ல் 2 பை 3 எவ்வளோ? 12ல் 3 பை 4 எவ்வளோ? 12ல் 4 பை 2 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 12ல் 2 பை 3 எவ்வளோ? ஈஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து 12ல் 3 பை 4 ஈஸ்ட்டு. 12ல் 4 பை 2 எவ்வளோ? ஓகேங்களா? பாருங்கள், 4 3 12. அடுத்து பாருங்கள், 3 4 12. அடுத்து பாருங்கள், 6 2 12. ஓகேங்களா? இப்போ 4 2 8 ஈஸ்ட்டு, 3 9 ஈஸ்ட்டு, 6 24. அப்போ 8:9:24. இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் 8:9:4 இருக்குது. இதை 24ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 24 ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் 10ஆம் சம் 110ஆம் சம் பாருங்கள். இந்த மாதிரி மாடலில் சுருக்குகன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இது மாதிரி சுருக்குகன் தான் கொடுப்பாங்க. இங்கே சுருக்குக. ஓகேங்களா? சுருக்குகன்னு கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள் எத்தனை டிஜிட்டில் இருக்குன்னு பாருங்கள். 999 999 எல்லாமே 999 இருக்குது. அடுத்து பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 6 இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? 6 இருக்குது. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 6 இருக்கா? 6 இருக்குது. எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 3 டிஜிட். 6 இருக்குது. 6 நம்பர் இருக்குது. அடுத்து 3 டிஜிட் இருக்குது. மைனஸ் எத்தனை நம்பர் இருக்குது? 6. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 5994ன்னு கிடைக்கும். 5994. ஓகேங்களா? இது இப்படி இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், எத்தனை நம்பர் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 1 1 2 3. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம கூட்டிக்கிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் 3 3 3 3 3 6 6 4 10 10 ப்ளஸ் ஒரு 15 15 ஒரு 6 21 21. கீழே என்ன இருக்குது? 7 தான் இருக்குது எல்லாமே. அப்போ 7. ஓகேங்களா? இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 7 3 21. ஓகேங்களா? எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸில் கூட்டிக்கிறோம். ப்ளஸ் 3. ஓகேங்களா? இப்போ என்ன ஆன்சர்? 5997 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 5997ங்கிறதா டெல்லி. பாருங்கள் எத்தனை டிஜிட் எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது. 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 3 டிஜிட் எழுதிக்கிறோம். எத்தனை மைனஸ் பண்ணோம்? இங்கே என்ன நம்பரில் இருக்கோ அதுதான் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 5994. இப்போ அந்த நம்பரெல்லாம் கூட்டி அது எத்தனால டிவைட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 7ஆல் டிவைட் ஆகிருக்கு. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்குதோ அதை கூட்டுரும். ஓகேங்களா? அடுத்த சம் போடலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். 11ஆம் சம் பாருங்கள். 11ஆம் சம் x:y 2:3 மற்றும் 2:x 1:2 எனில் y இன் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலான்னு பாருங்கள். x y ஈக்குவல் டு 2:3. ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பு 2, எக்ஸோட மதிப்பு 3 எக்ஸ். ஓகேங்களா? ஒய்யோட மதிப்பு 2. ஓகேவா? அடுத்து எப்படி எழுதுவோம்? 3x ஈக்குவல் டு எவ்வளோ? 2y. இது எத்தனை சமன்பாடு? ஃபஸ்ட்டு சமன்பாடு. ஓகேங்களா? 3x 2y ஈக்குவல் டு 1ஆம் சமன்பாடு. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 2x 2:x 2:x ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கடைசி இதையும் பெருக்குவோம். அடுத்து இதையும் பெருக்குவோம். அப்போ 2 × 2 4ன்னு கிடைக்கும். 1xன்னு கிடைக்குமா? அப்போ எக்ஸ். அப்போ எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைச்சிச்சு. எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ 1ஆம் சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எக்ஸோட மதிப்பு 4. அப்போ 3x ஈக்குவல் டு 2y. ஓகேங்களா? இதுதான் 1ஆம் சமன்பாடு. இப்போ எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 3 × 4 எவ்வளோ? 2y. ஓகேங்களா? அப்போ 3 4 12 ஈக்குவல் டு 2y. அப்போ ஒய்யோட மதிப்பு தானே கேட்குறாங்க. ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாமா? 1 2 4 12 1 2 6 12. ஓகேங்களா? அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? 6. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இங்கே எங்கே இருக்குது? பி ஆன்சரில் இருக்குது. அடுத்த சம் போடலாமா? அடுத்து 12ஆம் சம் பாருங்க. ஒரு குதிரை
10% லாபம் கிடைக்கும் படியாக ரூபாய் 220க்கு விற்கப்படுகிறது எனில் வாங்கிய விலை என்னன்னு கேட்குறாங்க. வாங்கிய விலை எவ்வளோன்னு தெரியல, அப்போ அது என்னன்னு 100% வச்சுக்கிறோம். ஓகேங்களா, வாங்கிய விலை நம்மளுக்கு தெரியாது, அது 100%. ஓகேங்களா, 100% அது வாங்கி எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியாது. எத்தனை பர்சன்டேஜ் லாபத்துக்கு கிடைக்குது? 10% லாபத்துக்கு கிடைக்குது. அப்போ 10% லாபத்துக்கு கிடைக்குன்னா 110 லாபம். ஓகேங்களா, அப்போ 110. அது எவ்வளோக்கு விற்கிறாங்க? 220 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 220 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோமா? குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, 100 × 220 டிவைடட் பை 110. ஓகேவா, இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 11 11 2 11 22. அப்போ 2 × 100 எவ்வளோ? 200. அப்போ ஏ ஆன்சர். ஓகேங்களா, 200 கிடைக்கும். ஓகேவா, அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 200. ஓகேங்களா, அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் அகலம் நீளத்தை விட 8 சென்டிமீட்டர் குறைவு. செவ்வகத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் அகலம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு செவ்வகம் இருக்கு, அதோட நீளம் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தை விட 8 சென்டிமீட்டர் குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ x - 8, இந்த சைடு x - 8ன்னு போடும். ஓகேங்களா, இதுதானே செவ்வகம். ஓகேவா, இப்போ பாருங்க சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ் எவ்வளோ? 2x ப்ளஸ் இந்த எக்ஸ் எவ்வளோ? 2x. ஓகேங்களா, அப்போ 8 ப்ளஸ் 16 மைனஸ் 16. ஓகேங்களா, 8 16 என்ன குறி இருக்கோ அந்த -16. ஓகேங்களா, அப்போ 4x மைனஸ் 16 = 60. இந்த சைடு வரப்போ 4x ப்ளஸ் 16 ஆயிருமா? அப்போ 60 + 16 76 ஆயிருமா? 4x = 76. அப்போ x எவ்வளோ? 19. ஓகேங்களா, x 19. நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க? அகலம் கேட்குறாங்க. அகலம் என்னது? x - 8. ஓகேங்களா, x எவ்வளோ? 19ன்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க. இப்போ 19 - 8 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னது? 11 மீட்டர். ஓகேங்களா, அப்போ பி ஆன்சர் 11 மீட்டர். ஓகேங்களா, அடுத்து பி ஆன்சர். அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் பாருங்க. ஒரு எண்ணில் 5 மடங்கில் இருந்து அதே எண்ணின் 1/5 பங்கை கழிக்க 48 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு எண், அந்த எண் நம்மளுக்கு தெரியாது, அது எக்ஸ். ஓகேங்களா, ஒரு எண் தெரியாது. அந்த ஒரு எண்ணில் 5 மடங்குல இருந்து அப்போ 5x, அதே எண்ணில் 5x. ஓகேங்களா, அதே எண்ணின் 1/5 பங்கை கழிக்க, அப்போ கழிக்குன்னு சொல்கிறாங்க. கழிக்க 1/5 அதே எண்ணில். ஓகேங்களா, அதே எண்ணில் கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்குதா? 48ன்னு கிடைக்குதா? ஓகேங்களா, இப்போ பாருங்க இந்த மைனஸ் பண்ணுவோமா? 5 × 5x எவ்வளோ? 25x ஆகுமா? 5 × 5x 25x. பாருங்க ஒரு x இருக்குமா? அப்போ மைனஸ் ஒரு x, இங்கே மைனஸ் இருக்கனால -1x. ஓகேங்களா, டிவைடட் பை இங்கே 5. ஓகேவா, ஈக்குவல் டு 48. பாருங்க 25ல் ஒரு x போச்சுன்னா எவ்வளோ? 24x. ஓகேங்களா, டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 48. இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ பாருங்கள் 24x 48 × 5. இப்போ x = x தானே நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த 24 டிவைடரில் கொண்டு வந்துடலாமா? அப்போ 24 ஓர் 24 24 2 24 48. அப்போ 2 × 5 எவ்வளோ? 10. அப்போ x = எவ்வளோ? 10. ஓகேங்களா, சி ஆன்சர். x = சி ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, 15வது சம். 15வது சம் பாருங்க. 1 + 0.1 + 1 என்ற கூட்டுப்பலன் முடிவிலி வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடிவிலி வரை அப்படின்னு கொடுத்தாலே என்ன ஃபார்முலா அப்படின்னா a டிவைடட் பை 1 - r. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, அப்போ a என்ன? முதல் உறுப்பு. அப்போ a = 1. r என்ன? ரெண்டாவது உறுப்பு. ஓகேங்களா, ரெண்டாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0.01. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ a = 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1 - 0.01. ஓகேங்களா, இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 டிவைடட் பை 0.99 கிடைக்கும். ஓகேவா, இந்த 0.99 எப்படி எழுதுவோம்? 1 டிவைடட் பை 99.99 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். ஆமாம் தானே, இந்த
இந்த தசமத்தை எப்படி எழுதுவோம் 99/100 இதை தானே எப்படி எழுதுவோம் 0.99 எழுதுவோம் இதை தானே தசம பின்னத்திலே இப்படி எழுதுவோம் ஓகேங்களா அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் எப்படி வரும் 100/99 ஓகேங்களா இதுதான் ஆன்சர் பாருங்க இந்த இதில் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கு 99 ஆட் பண்ணிக்கங்க இப்போ சி ஆன்சர் ஓகேங்களா அடுத்த சம் போடலாமா 16வது சம் பாருங்க 16x16 வர்க்கமூலம் காண்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வர்க்கமூலம் கேட்டாங்கன்னா வர்க்கமூலம் என்ன 16 வர்க்கமூலம் 4 4 4 16 ஓகேங்களா அப்போ 4x கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்து வர்க்கமூலம் கேட்குறாங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா தான் என்ன கிடைக்கும் அடுக்கில் ஆன்சர் கிடைக்கும் அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ 8ன்னு கிடைக்கும் 8 2 16 ஓகேங்களா அப்போ 4x 8 ஆன்சர் சி ஆன்சர் ஓகேங்களா இந்த மாதிரி வர்க்கமூலம் கேட்டாங்கன்னா அடுக்க டிவைடில் பண்ணணும் டிவைட் 2 போடணும் ஓகேங்களா அப்போ 4x 8 அடுத்த சம் பாருங்க 30 பொருட்களின் அடக்க விலை 24 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் இந்த மாதிரி சமம் அப்படின்னு கேட்டாங்க அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் சமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா x - y divided by y into 100 லாப சதவீதம் கேட்டாலே into 100 இந்த மாதிரி சமம் வந்தாலே இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க ஈஸியாக போடலாம் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது 30 ஒய்யோட மதிப்பு என்னது 24 டிவைடட் பை ஒய்யோட மதிப்பு என்னது 24 into 100 ஓகேங்களா இப்போ பாருங்க 30ல் 24 போச்சுன்னா 6 ஓகேங்களா 6 டிவைடட் பை 24 into 100 ஓகேவா இப்போ அடிக்கலாமா 1 6 6 4 24 1 4 4 25 4 எவ்வளோ 100 ஓகேங்களா அப்போ எத்தனை பர்சன்டேஜ் 25% என்ன ஆன்சர் பி ஆன்சர் 25% பி ஆன்சர் அடுத்த சம் பாருங்க 18வது சம் x divided by y equal to 3/4 எனில் 6 divided by 7 plus y minus x divided by y plus x ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஈக்குவல் நடுவில் இந்த மாதிரி ஈக்குவல் இருக்கான்னு பாருங்க ஈக்குவல் இருந்தால் எக்ஸோட மதிப்பு 3ன்னு எடுத்துக்கணும் ஒய்யோட மதிப்பு 4ன்னு எடுத்துக்கணும் அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா 6 divided by 7 plus ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 4 மைனஸ் எக்ஸோட மதிப்பு 3 ஓகேங்களா ஒய்யோட மதிப்பு 4 plus 3 ஓகேங்களா இப்போ பாருங்க 6 divided by 7 plus 4ல் 3 பிரச்சனை என்னது 1 divided by 7 4 plus 3 7 இப்போ அப்படியே ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா அப்போ 7 divided by 7 அடிச்சிங்கன்னா என்ன வரும் 1 ஓகேங்களா அப்போ 1 ஆன்சர் அப்போ சி ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்த சம் பாருங்கள் 19வது சம்மு 37 1/2 எத்தனை 1/8 உள்ளது எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 1/8 அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைடரில் போட்டுருங்க ஓகேங்களா இப்போ இங்கே மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கலாம் ஒரே ஃப்ராக்ஷனில் கொண்டு வருவோமா 37 1/2 ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள் 75/2 32 74 74 + 1 75/2 அப்போ 75/2 டிவைடட் பை 1/8 ஓகேவா இப்போ பாருங்க இந்த 1/8 தலைகீழ் வாங்கிட்டு வரப்ப அப்போ 75/2 இன்ட்டு 8 8/1 ஆயிடும் ஓகேங்களா அடிச்சிங்கன்னா 1 2 4 2 8 அப்போ 75 இன்ட்டு 4 எவ்வளோ 300 75 4 பெருக்குனிங்கன்னா 300 இப்போ ஏ ஆன்சர் ஓகேங்களா ஏ ஆன்சர் 300 அடுத்த சம் பாருங்க 20வது சம் பாருங்க 1/5 3/7 1/5 3/7 6/11 10/9 10/19 ஓகேங்களா 10/19 ஓகேங்களா அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க அடுத்தது என்ன வரும் ஓகேங்களா பாருங்க இதில் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒன்று கூட்டியிருக்காங்க ஒன்று ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்று ப்ளஸ் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா பாருங்க இங்கே 1ல் 3 ஓகேங்களா ப்ளஸ் 2 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் 1 + 2 3 அதே மாதிரி 3 + 3 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ 3 3 6ன்னு கிடச்சிருச்சு அதே மாதிரி பாருங்க +4 ஓகேங்களா அப்போ 2 3 4 கூட்டிகிட்டே வந்திருக்காங்க 2 3 4 5ன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அடுத்து என்ன வரும் 4க்கு அடுத்து 5 வரும் +5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 15 கிடைக்கும் 10 + 5 15ன்னு கிடைக்குது ஓகேவா அடுத்து கீழே பாருங்க 5 7 இங்கே ஏதோ 2 கூட்டியிருக்காங்க அப்போ 5 + 2 7 அடுத்து பாருங்க 7 11க்கு டிஃப்ரெண்ட் பாருங்க 4 கூட்டியிருக்காங்க அப்போ 7 + 4 11 ஓகேங்களா அடுத்து 11 ஒன்று
மைனஸ் பண்ணி பாருங்கள் 8ன்னு கிடைக்கும். அப்போ 8 கூட்டியிருக்காங்க. 11 + 1 18, 18 1 + 1 19. ஓகேவா? கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும்? ஓகேவா? பாருங்கள் 2 4 8ன்னு கூட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இங்கே 2 × 2ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். 4 × 2 பெருக்குனா 8ன்னு கிடைக்கும். அப்போ 8 × 2ன்னு கேட்டிங்கன்னா 16. ஓகேங்களா? அப்போ 19 16 கூட்டுங்க. 19 16 35 கிடைக்கும். அப்போ 15 / 35 தான் நம்மளுக்கு ஆன்சர். இதுதான் விடுபட்ட எண். ஓகேங்களா? பாருங்கள் இல்லைன்னா இந்த ஒரு நம்பரை மட்டும் 15ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள் 15ன்னு இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு போயிருக்கும். ஓகேங்களா? அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் பாருங்க 21. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் சொல்றாங்க. பக்கம் வந்து ஒரு சதுரத்தின் பக்கம் வந்து சொல்லிட்டாங்க 10ன்னு. ஓகேங்களா? 10ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே 10 இங்கே 10, பக்கம்னா 10 10ன்னு அதிகரிக்கும். 10 10 சென்டிமீட்டர். அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது 3 மடங்காச்சு அப்படின்னா இங்கே 10 இங்கே 10 இங்கே 10 30 40 20ன்னு ஆயிடும். ஓகேங்களா? 10 20 30 40ன்னு ஆயிடும். 40. ஓகேங்களா? 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக இருக்கும்? ஓகேங்களா? அப்போ பாருங்கள் இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 இங்கே 3. ஓகேங்களா? 3 3 நம்மளுக்கு வந்து மடங்காகுது. அப்போ மடங்குனாவே இன்ட்டு தானே பண்ணுவோம். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ? 120ன்னு ஆகும். அப்போ 120ல் 40 எவ்வளோ? ஓகேவா? 120ல் 40 எவ்வளோ? இப்போ அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 0 1 0 1 4 4 3 4 12. அப்போ 3 மடங்கு. அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள்? 3. எத்தனை மடங்கு அதிகரிக்குதோ அதான் ஆன்சர். 3 மடங்கு அதிகரிக்குதுன்னா 3 மடங்கு. 2 மடங்கு அதிகரிக்குது அப்படின்னா 2 மடங்கு. ஓகேவா? அதனுடைய பக்கம் மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மடங்குனா 3 மடங்கு. அதே 4 மடங்கு கொடுத்தாங்கன்னா 4 மடங்கு ஆன்சர். அதே 6 மடங்கு கொடுத்தாங்கன்னா 6 மடங்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க 22வது சம். 5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது. ஓகேவா? 5:4. 5:4 எப்படின்னு எழுதுவோம்? 5 / 4ன்னு எழுதுவோமா? 5:4 5:4ங்கிறது 5 / 4. இதை சதவீதத்தில் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? என்ற விகிதத்தின் சதவீதம். சதவீதம்னா × 100. ஓகேவா? இப்போ பாருங்க 1 4 4 25 4 200. ஓகேவா? இப்போ 25 5 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ? 125. இவ்வளோ தான். ஓகேவா? அப்போ டி ஆன்சர். ரொம்ப யோசிச்சிங்கன்னா ஈஸியாக போடலாம், ரொம்ப யோசிக்கக்கூடாது. அடுத்த சம் பாருங்கள் 23வது சம். ஏயின் மதிப்பு 60%, பியின் 3/4 பங்கு எனில் A/B என்பது என்ன? இது மாதிரி 60%ல் கொடுத்துருக்காங்க. இங்கே 60% கொடுத்தாங்கன்னா இங்கேயும் பர்சன்டேஜில் கொடுக்கணும். ஆனால் 3/4 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும். அப்படின்னா 3/4 × 100 போட்டால் தானே பர்சன்டேஜாக மாற்ற முடியும். ஆமாம் தானே? அப்போ பாருங்கள் 1 4 4 25 4 200. அப்போ 3 25 எவ்வளோ? 3 15, மீதி 1 2 6 75ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 3 25 எவ்வளோ? 75ன்னு கிடைக்கும். பர்சன்டேஜை நம்ம மாற்றிட்டோம். இப்போ ஏயோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 60%. ஏயின் மதிப்பு 60%. அடுத்து ஈக்குவல் டு பியின் மதிப்பு எவ்வளோ சொல்கிறாங்க? 75%. ஓகேவா? 75%. இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடுமா? ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஏ 60 ஏன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் 75 பின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ அடிப்போமா? 5 எப்படி அடிக்கலாம்? 12 5 60, 15 5 75. ஓகேங்களா? அடுத்து 4 3 12, 4 3 12, 5 3 5. இப்போ 4:4A ஈக்குவல் டு 5Bன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏயோட மதிப்பு பிக்கும் பியோட மதிப்பு ஏக்கும் ஆகும். இப்படியே எழுதக்கூடாது. 5:4ன்னு கிடச்சிச்சு அப்படின்னு எழுதக்கூடாது. இன்டர்சேஞ்ச், ஏன்னா ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஏயோட மதிப்பு 5 பியோட மதிப்பு எவ்வளவு? 4. அப்போ 5:4 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பி ஆன்சர். அடுத்த சம் பாருங்க 24வது சம் பாருங்க. இந்த மாதிரி கியூப்ல கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா இருக்கு, ஸ்கொயர்ல கொடுத்தா ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த மாதிரி நார்மலா கொடுத்தாலும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n+1 ஸ்கொயர்ட். ஓகேவா? டிவைடட் பை 2. ஓகேங்களா? இதே கியூப்ல கொடுத்தாங்கன்னா இதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? இதை தான் கேட்குறாங்க.
இப்போ கியூபில் கொடுத்ததை போடுவோம் பாருங்க. கியூபில் கொடுத்தது n × n+1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ n × n+1 எவ்வளோ? n வந்து எவ்வளோ? 15 லாஸ்ட் உறுப்பு. ஓகேங்களா? இப்போ 15 × 16 டிவைடட் பை 2. ஓகேங்களா? இப்போ அடிச்சிங்கன்னா எவ்வளோ? 8 2 16. 15 8 எவ்வளோ? 120ன்னு கிடைச்சிடும். 120 ஹோல் ஸ்கொயர். அப்போ 120 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12 12 எவ்வளோ? 144ன்னு கிடைக்கும். 2 0. ஓகேங்களா? இப்போ இதை மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ். இப்போ அடுத்து இதை கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ பாருங்கள், இதை கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா இந்த ஸ்கொயர்ட் வராது. ஓகேங்களா? ஸ்கொயர்ட் வராது. அப்போ இதோட மதிப்பு தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 120. அப்போ 120. ஓகேங்களா? இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 14280ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அப்போ சி ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. 25ஆம் சம். 25ஆம் சம் பாருங்க. 3 × 5 12, 2 × 7 10, 10 25 மொத்த பகாக்காரணிகளில் எண்ணிக்கையால். இதில் எது பகாக்காரணின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? பகாக்காரணிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இது மூணுமே எல்லாமே வந்து பகாக்காரணி தான். இது எல்லாமே பகாக்காரணி தான். அப்போ எண்ணிக்கை கேட்குறாங்க. எண்ணிக்கை அடுக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கூட்டிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்க, 3ங்கிறது ஒரு பகாக்காரணி. ஓகேங்களா? 3ங்கிறது ஒரு பகாக்காரணி. 3ங்கிறது ஒரு பகாக்காரணி. 3 வந்து 12க்கும் சொந்தம். இப்போ 3 12 5 12. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2 10 × 7 10 × 10 25. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டுறோமா? 12 12 எவ்வளோ? 24. அடுத்து 10 10 எவ்வளோ? 20. ஓகேங்களா? 25 × 2 எவ்வளோ? 50. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ கூட்டணுங்க பாருங்கள். 4 2 5 7 7 2 9 94ங்கிறதா ஆன்சர். இப்போ என்ன அப்படின்னா, பகாக்காரணினா எல்லாமே பகாக்காரணி கண்டுபிடிச்சிருச்சு. 10ங்கிறது நம்மளுக்கு என்னது? பகாக்காரணி கிடையாது. ஓகேவா? 10ங்கிறது டிவைட் ஆகுது. அது வந்து பகுக்காரணி. ஓகேவா? அப்போ 10 பகுக்காரணி அப்படின்னா 2 × 5 தானே பிரிப்போம். 2 × 5 தானே பிரிப்போம். அப்போ 2 × 5 அப்படின்னா 2 × 25 5 × 25. அப்போ 25 25 எவ்வளோ கிடைக்கும்? 50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 10 வந்து நம்மளுக்கு பகுக்காரணி. அதனால பகுக்காரணி 2ங்கிறது பகாக்காரணி, 5ங்கிறது பகாக்காரணி. அப்போ 2 × 5 தானே நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ 2 25 5 25 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை பகாக்காரணினா ஃபுல்லாக இது அடுக்கு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 94 தான் ஆன்சர். அப்போ சி ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோ ஷார்ட்டாக எளிமையாக ஒரு 25 சம்மு போட்டிருக்கோம். அதை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து. ஓகேங்களா?